ஏங்க இங்க பாருங்க, சுத்தியும் மலைங்க. சுத்தியும் இயற்கை நிறைஞ்ச ஒரு ஏரியால வீடு வாங்கணுமாங்க. இங்க வாங்க, நம்ம வடவள்ளிக்கு வாங்க. ஆமாங்க மக்களே, இந்த வாய்ஸ்க்கு ஏத்த மாரி ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல ஒரு வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் லக்ஸூரியான வீடுங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி அப்படி ஒரு லக்ஸுரிங்க. ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடுங்க. இந்த வீட்டை 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து 3 மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா 20க்கு 20 சைஸ் பெரிய லிவிங் ஹால், நல்ல பெரிய கார் பார்க்கிங், டைனிங் கம் கிச்சன் கொடுத்து ஒரு லக்ஸுரியான பிளானிங்கில் இந்த வீடை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுத்து லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பரான பிளானிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் பாருங்கள், கார் பார்க்கிங் ஏரியாவே எவ்வளோ லக்ஸுரியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த பார்க்கிங் ஏரியாவோட பார்த்தீங்கன்னா சீலிங்கை ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட் அண்ட் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சம் போர் ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் சும்மா யூட்டிலைட் ஏரியா, வாஷிங் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைட்டிங் ஒர்க் கொடுத்த ஒரு பெயிண்டிங் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ரைட் சைடில் அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட மெயின் டோருங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ள போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோரை முக்கியமான அம்சம் என்னென்னா, இது ஒரு ஸ்மார்ட் டோருங்க. நம்ம யாருமே கீ வச்சு ஓப்பன் பண்ண முடியாதுங்க. ஆமாங்க, கீ ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். தப்பாக கொடுத்தா அலாரம் அடித்து ஓனருக்கு தெரிவிச்சிருங்க. ஒரு செம சேஃப்டியான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. தீக்குட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் நிறைய பேர் ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடுன்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் ஒன்றும் இருக்காதுங்க. ஆனால் இது தாங்க ஒரிஜினல் ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடுங்க. வீட்டுக்குள்ளே பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. சோஃபா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான சோஃபா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டீப்பாய் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் பார்த்தா அப்படியே யூனிக்காக இருக்கிற அளவுக்கு ஒரு பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு புது கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க வீட்டுக்கு நம்ம பொண்ணுக்கு சீர்வரிசையாக ஒரு வீடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடுங்க. எல்லா வசதியுமே இருக்குங்க. சீர்வரிசையாக கொடுத்தீங்கன்னா அவங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்து இருந்தால் போதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வீடுங்க. வால் சீலிங் பாருங்கள், சூப்பரான டிசைனில் நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிவி யூனிட் பாருங்கள், நான் பார்த்ததுலேயே ஒரு யூனிக்கான டிவி யூனிட்டுங்க. நிறைய கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் நிறைய கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பூஜா கேபினெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைனில் டிஃப்ரெண்ட்டான பிளானிங்கில் ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான லக்ஸுரியான வீடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு என்ட்ராகிற இடத்துல ஆர்ச் ஒர்க் கொடுத்து ஸ்டைப்ஸ் டிசைனில் லைட்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பரான பிளானிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. லக்ஸுரி ஒரு மாடுலர் கிச்சன், அதாவது ஃபுல்லி மாடுலர் கிச்சன்னா இது தாங்க ஃபுல்லி மாடுலர் கிச்சன். அதுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பரான பிளானிங்கில் பார்த்தா அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு செம்மையான பிளானிங்கில் இந்த கிச்சன் அண்ட் டைனிங் கம் கிச்சனை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க, நீங்களே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லக்ஸுரியாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. வந்தால் பால் காய்ச்சிட்டு அப்படியே குடியேறிக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளானிங்கில் ஃபுல்லி மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடும் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள், காட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பெட் அண்ட் காட் ரெண்டுமே இருக்குங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிளாஸியில் உட்டனில் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமையும் ஒரு ஃபுல்லி மாடுலர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. காட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் லைனில் ஒரு அருமையான டிசைன் ஒர்க் கொடுத்து அதுக்கு ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் டைல் கம் பாத்ரூம் ஒன்று இருக்குங்க. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி ஒரு பாத்ரூம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கில் எல்லா குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு அட்ராக்டிவான பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்குள்ளே போய் உட்காந்தா வெளியே வரவே தோணாது, அந்தளவுக்கு சூப்பரான பிளானிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லான் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் போட்டால் தண்ணி ஃபால்ஸ் மாதிரி விழுகிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளானிங் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி பாருங்கள், நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஒரு லான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஏரியாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஏரியாவில் ஒரு புத்தர் சிலை வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. சைடில் வர ஹேண்டில் பார் ஃபுல்லாகவே தீக்குட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் பாருங்கள், ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க. இப்போ பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? ஆமாங்க, ஓப்பன் பாருங்க. இதை நீங்கள் பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணுமோ உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளானிங்கில் சூப்பராக பிளான் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி செம்மையான ஒரு டிசைனில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம். இது ஒரு லக்ஸுரி, அப்படி ஒரு லக்ஸுரியான பெட்ரூம்ங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எப்படி லக்ஸூரியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கபோர்டு ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா லாக்கர்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஃபுல்லி மாடலாக லக்ஸுரி பெட்ரூம் சொல்லுவாங்க. காட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க, எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தாங்க. ஆமாங்க, வெண்ட் ஏரியாவும் ட்ரை ஏரியாவும் 2 ஏரியாவை பிரித்து கொடுத்துருக்காங்க. வெண்ட் ஏரியா தனியாக கிளாஸில் பார்ட்டிஷன் பண்ணி டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியாவில் பாருங்கள், வாஷ் பேஷன் பித்தாளையில் வச்சுருக்காங்கங்க. எவ்வளோ லக்ஸூரியாக பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு சூப்பரான பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே அவ்வளோ லக்ஸூரியான பிளானிங்கில் இந்த வீட்டை ஃபுல்லாகவே பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் பெட்ரூம்ங்க. இதையும் ஒரு ஃபுல்லி மாடுலர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, உள்ள ஒரு சோஃபா வச்சு கொடுத்துருக்காங்க, காட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த காட் பேக் சைடில் சின்ன ஒரு பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதுக்கு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் கூட வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் யூனிட் செம்மையான பிளானிங்கில் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு தனி பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஒரு அருமையான தனி பால்கனிங்க. நீங்கள் தனியாக எனக்கு ஒரு பால்கனி வேணும், இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பால்கனி சூப்பராக சூட் ஆகுங்க. அதுக்கேற்ற மாதிரி தனி பால்கனி வச்சு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்ங்க. எல்லா பாத்ரூம் டோரும் ஒரு யூனிக்கான டிசைனில் குவாலிட்டியான மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸூரியான பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே ஹை குவாலிட்டியான டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே குவாலிட்டி தாங்க, செம்மையான குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டியான பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்கன்னா ஒர்த்து தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது முக்கியமான ஒரு ஏரியாங்க. இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆமாங்க, தேட்டர் ஃபெசிலிட்டிஸ். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தனி தேட்டரே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏதாவது படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தேட்டருக்கு போகணும் அவசியமே இல்லைங்க. இங்கேயே ப்ரொஜெக்டரில் பார்த்து ஊஃபரில் அருமையாக சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துட்டு ஃபேமிலியோடு நீங்கள் மூவி பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான தேட்டர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கிற ப்ரொஜெக்ட் பார்த்திங்கன்னா மினி தேட்டருக்கு யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வகையிலையும் இவங்க பிராண்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுலேயுமே இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க. நல்ல பிளானிங்கில் ஒரு லக்ஸூரியான ஒரு ஃபுல்லி மாடுலர் வீடு எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே பிளானிங்கில் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்ம ஓப்பன் பால்கனிங்க. ஆமாங்க, தனி பால்கனி ஏரியாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் ஊஞ்சல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு பால்கனியும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க அப்படியே போய் மொட்டை மாடியில் பார்க்கலாம் இந்த வீடு எங்கே எப்படி சூப்பரான பிளேஸில் அமைஞ்சிருக்குன்னு. மொட்டை மாடி போகிற வழியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை மாடிக்கு 2 டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. ஒரு வுட்டன் டோரும் அதை ஓப்பன் பண்ணோம்னா ஒரு மெட்டல் டோரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்காக நல்ல ஸ்ட்ராங்கான டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் பாருங்கள், சுற்றி ஒரு அருமையான ஒரு லக்ஸூரியான ஏரியாங்க. ஆமாங்க, வடவழினாலே ஒரு லக்ஸூரியான ஏரியா தாங்க, அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நேச்சரோடு ஒண்டி வாழக்கூடிய ஒரு அருமையான பிளேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்பிளேல இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான யூனிக்கான வீடாக தேடி பிடிச்சி உங்களுக்கு கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.